ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படி என்ன விஷயம் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா வந்து இந்த ஆஞ்சலியை வந்து லட்சுமியை வந்து கொடுமைப்படுத்துறதுக்காக வந்து லெஃப்ட் ரைட் வந்து வாங்கிட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதுக்கு மேலே வந்து வேறு வழி இல்லை, எனக்கு வந்து இருக்கிறது ஒரே ஆப்ஷனு அப்படின்ற மாதிரி வந்து உடனே வந்து எஸ்எஸ்கே வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அப்பா எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நான் வந்து உங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களை இன்னும் வந்து பார்க்க வந்து கொஞ்சம் கூட வந்து விருப்பம் இல்லை அப்படின்ற நம்ம எஸ்எஸ்கே வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிந்தாமணி அப்படி என்னடி சொன்னார், ஏன் உன் மகன் வந்து ஒரு மாதிரியே வந்து மாறுது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து என்னை வந்து பார்க்க கொஞ்சம் கூட வந்து விருப்பம் இல்லைன்றாருமா. நான் போயிட்டு வந்து நேர்லேயே வந்து பார்த்து அவர்கிட்ட வந்து பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிவிட்டு நம்மளுடைய ஆஞ்சலி பார்த்திங்கன்னா கிளம்பி நேராக வந்து நம்ம எஸ்எஸ்கே ஆஃபீஸ்க்கு வந்து போயிடுறாங்க. அங்கேயுமே வந்து உள்ளே விடுறது இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே வந்து ஆஃபீஸ்லேருந்து வெளியே வரப்போ பார்த்திங்கன்னா அப்பா அப்பா அப்படின்ற மாதிரி வந்து கத்துறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுடைய அஞ்சலியை வந்து சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை வந்து கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன அஞ்சலி எல்லாம் வந்து கேள்விப்பட்டேன், நீ சரியான ஃப்ராடாமே, உங்கள் குடும்பத்துக்கே வந்து ஏகப்பட்ட துரோகம் பண்ணியிருக்கேன், எல்லாம் வந்து பயங்கரமான விஷயம்லாம் நடந்திருக்கு, எல்லாம் வந்து கேள்விப்பட்டேன், உனக்கு வந்து பைரவி கூட சுத்தமாக வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாளே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆமாப்பா, நான் வந்து கால் பண்ணவே வந்து பைரவின்ட்டு வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, எனக்கு வந்து வேறு வழி இல்லை, நீங்கள் மட்டும் தான் வந்து கடைசி சாய்ஸு, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்எஸ்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, நான் வந்து உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. எனக்கு ஒரு 2 கோடி ரூபா வந்து கொடுங்க, எனக்கு வந்து அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படின்றாங்க. நீ வந்து அந்த வீட்டில் வந்து இருக்கிறப்போ வரைக்கும் தான் உனக்கு வந்து மரியாதை, அந்த வீட்டில் என்ன நடக்குது பிஸ்னஸ் விஷயமாக வந்து ஏதாவது நடந்துச்சுன்னா போட்டு கொடுத்தேன்னா உனக்கு வந்து காசு கிடைக்கும், மற்றபடி நீ இப்போ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், நீ வந்து செல்லா காசு, உன்னை நம்பி நான் வந்து எப்படி 2 கோடி வந்து தர்றது, அதனால் வந்து 2 கோடிக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை, தெருக்கோடிலாம் போய் வந்து நில்லு, பிச்சை எடு அப்படின்ற மாதிரி வந்து எஸ்எஸ்கே வந்து சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதுக்கு நானே வந்து போனியை பார்த்தீங்கன்னா 500 ரூபா வந்து தரேன், போயிட்டு அப்படியே வந்து பிச்சை எடுத்து பொழைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ எவ்வளோ ஃப்ராடுன்னு எனக்கு வந்து நல்லா தெரியும், உனக்கு வந்து 2 கோடி கொடுத்தனா அதுக்கு அந்த 2 கோடி எடுத்துக்கிட்டு எனக்கே வந்து நாம சாத்திட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து கேவலமாக அசிங்கப்படுத்தி இந்த அஞ்சலியை வந்து அந்த ஆஃபீஸ்லேருந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையாக வந்து எஸ்எஸ்கே வந்து பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவனுக்கு வந்து நான் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பேன் இந்த இலக்கியாவை வந்து அழிக்கிறதுக்கு, இவன் வந்து கடைசியில் நம்மளவே வந்து இப்படி சொல்கிறானே, இவனுக்கு இருக்குது, நம்ம வந்து முதல்ல வந்து எப்படியாவது வந்து வீட்டுக்குள்ளே நுழையணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. இவன் நினப்பில் வந்து மண்ணள்ளி போகிற மாதிரி பார்த்திங்கன்னா எந்த காலத்துக்குள்ளே வந்து நம்மளுடைய கௌதம் சார் வந்து வீட்டுக்குள்ளே வந்து கார்த்திக் சாரும் வந்து சேர்த்த மாட்டான்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இலக்கியாவும் பார்த்திங்கன்னா இந்த ஆஞ்சலி வந்து திருந்துவான்னு எதிர்பார்த்து கடைசியில் வந்து இலக்கியாவுக்கு வந்து ஆப்போசிட்னால கண்டிப்பாக வந்து இவளுக்கு வந்து இனிமேல் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்